என் கவிதை என்ன சொல் என்று எனக்கே தெரியாது. கசப்பென்றாலும் கனிவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் கவிதையை தொடங்குகிறேன். தூய்மை காக்கும் துறவரம். பற்றற்ற நிலையே துறவரம் என்கிறார் திருவள்ளுவர். இளவரசனாய் பிறந்து இல்லறத்தில் வாழ்ந்து அவையெல்லாம் துறந்து புத்தரான சித்தார்த்தர் ஒரு உண்மை துறவி. பல கோடி சொத்துக்கள் இருந்தும் அவையெல்லாம் வெறுத்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து பட்டினத்தாரானாரே திருவெண்காடர். அவர் ஒரு உண்மை துறவி. பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய்போல் அருந்தி நரிபோல் உழன்று நன்மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டு உண்மை ஞானம் தெளிந்தவரே. துறவரம் பற்றி பட்டினத்தார் சொல்லும் பாடம் இது. இப்படி உண்மை துறவிகள் உலா வந்த உலகத்தில் இன்று போலி துறவிகளை தெரிவித்தனர். கதவை திற காற்று வரட்டும் என்றார் ஒரு துறவி. கதவை திறந்து வைத்தேன். கனவு போனது வீடு. இறந்த காலத்தில் எத்தனையோ பிரேமானந்தாக்கள், நிகழ்காலத்தில் நித்தியானந்தாக்கள், எதிர்காலத்தில் எந்த ஆனந்தாக்களோ. துறவரத்தையே துறந்த துறவிகளுக்கு இங்கு பஞ்சமே இல்லை. ஐயா, கவியரங்கை கொசு நிறைந்த அரங்கிலே கூட்டிவிட்டால் நன்றாயிருக்கும். கொசுக்களை அடிக்கவாது கைகளை கட்டுவாங்க. இல்லறம் ஒன்று போல எல்லோரும் எட்டிவிடலாம். துறவரம் இமயம் போல எல்லோரும் ஏறிவிட முடியாது. இல்லறம் சிறந்ததுதான். துறவரம் சிறந்ததை விட சிறந்தது. இல்லறத்தில் அதிகபட்சம் மனிதத்துவம் வளரலாம். துறவரத்தில் தான் தெய்வீகம் வெளிப்படும். ஆபுத்திரனின் அச்சய பாத்திரம் மணிபல்லவத்தீவில் மணிமேகலைக்கு கிடைத்தது கூட துறவரத்தை துவக்கிய பின்புதான். ஒற்றை வரி பேச்சில் உலக புகழ் பெற்ற வீரத்துறவியாம் விவேகானந்தரை போல் அகிலத்தில் உள்ளோரை எல்லாம் அன்பான சகோதர சகோதரிகளை என்று அழைக்க முடியுமா? தூய்மை துறவரத்தால் மட்டுமே முடியும். தொழுநோயாளிகளின் துயர் நீக்க துப்பிய எச்சில்களையும் துடைத்துவிட்டு கையேந்தி காசு பெற்று கனிவான பணி செய்த அன்னை தெரசா போல் அன்பான சேவை செய்ய முடியுமா? தூய்மை துறவரத்தால் மட்டுமே முடியும். வாடிய பயிரை கண்டபோது வாடி நின்று வாயில் முறையோடு நின்ற வண்டி மாட்டை கண்டு கண்ணீர் சிந்தி வாழ்ந்த போதும் தன் வாழ்க்கைக்கு பிறகும் பசிப்பினி போக்க அணையாத அடுப்பை பற்ற வைத்த வடலூர் வள்ளலார் போல கருணை பணியை கடைசி வரை செய்ய முடியுமா? தூய்மை துறவரத்தால் மட்டுமே முடியும். இல்லறத்திலும் சில இயங்கும் துறவிகள் உண்டு. கணவனும் பிள்ளைகளும் வயிறார உண்டபின் குணம் மீதமில்லாத நிலையில் வெறும் தண்ணீரை குடித்து வயிற்றை நிரப்பும் குடும்பத் தலைவியும் ஒரு துறவியே. பண்டிகை நாட்களில் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் புத்தாடைகள் வாங்கி கொடுத்தபின் கிளிசெல் ஆடைகளையே தைத்து உடுத்திக் கொள்ளும் குடும்பத் தலைவனும் ஒரு துறவியே. சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் சொந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு முதியோர் இல்லங்களில் முடங்கி கிடக்கும் பெற்றோர்களும் துறவிகள். இல்லறத்துக்குள்ளும் துறவரம் இருக்கலாம். துறவரத்துக்குள் தான் இல்லறம் இருக்கலாம். இல்லறத்தை துறந்து துறவரம் சென்று நல்வாழ்வு வாழ்ந்த நன்மக்கள் பலர் உண்டு. துறவரத்தை மறந்து இல்லறத்துக்குள் சென்றவர்கள் இன்பமாய் வாழ்ந்ததுண்டா? இல்லறத்திலும் துவங்கட்டும் தூய்மை காக்கும் துறவரம். இயன்றவரை முயல்வோம். வாய்ப்புக்கு நன்றி. உயரம் தீண்டு எம் உயிர் தமிழே, இமயம் தாண்டு எம் தாய் தமிழே, பல மொழி மேகங்கள் பிரசவித்த எம் தாய்க்கடலே, பல கிளை கலைகளை பரப்பிய எங்கள் தேன்மரமே, எம் தாய்மொழியே தேன்மரம்.